தமிழ் மக்களுக்கு வணக்கம். திமுக ஞானசேகரன் யார் தெரியுமா? அந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் குற்றவாளி திமுக ஞானசேகரன் குறித்து நான் கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருகின்ற நிலையில் எனக்கு கைபேசியில் அழைப்பு விடுத்துக்கொண்டு இந்த திமுக உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகள் தொடர்ந்து பார்த்திங்கனாக்க மிரட்டல்களை விட்டு வருகிறார்கள். அது என்னென்னா, ஃபோன் பண்ணிட்டு ஏய் நீ என்ன பெரிய ஆளா, ஏய் நீ என்னன்னாலும் பேசுவியா, இப்படின்லாம் அதை தவிர்த்து அவர்களுக்கே தெரிந்த தமிழ், தூய தமிழ் இருக்கு இல்லையா, கருணாநிதி வகையறா தமிழ், அந்த கருணாநிதி வகையறா குப்பை தமிழ் என்னை வசைபாடி வருகிறார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. இது எனக்கு மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனை கிடையாது. அது அடுத்தது யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை என்று சொல்ல வரேன். ஆனால் இங்கே என்னென்னா, ஏன்பா திமுக ஞானசேகரன் என்று சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ உரைக்குதா? அவன் திமுக ஞானசேகரன் தான் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஃபோட்டோக்களில் எவ்வளவோ வெளியிட்டிருக்கோம், வீடியோ ஆதாரங்கள் எவ்வளவோ வெளியிட்டிருக்கோம். சரி, அப்படி நீங்கள் அதையெல்லாம் ஏற்றுக்க மாட்டிங்கன்னா புதுசாக உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இதை மறுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முக்கிய ஆவணங்கள், ஆதாரங்கள் வெளியே வந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். தெரியுதா யாருன்னு? அந்த ஞானசேகரனே தான். யாரோட? நம்ம மாசு சாரோட. எங்கே பிரச்சாரத்துக்கு? யாருக்காக? தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு பிரச்சாரத்திற்காக. அதில் பார்த்தீங்களா, கொடியை பிடிச்சிட்டு எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான திமுககாரங்களோட. இவன் திமுககாரங்களோட மாநாட்டுக்கு போவானான், இவன் திமுககாரங்களோட ஃபோட்டோ எடுத்துப்பானான், இவன் திமுககாரங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுவானான். அதுவும் எப்படி? அமைச்சர், துணை மேயர் போன்றவர்கள் இவன் வீட்டுக்கு போய் துண்ணுவானுங்களாம். இதையெல்லாம் பண்ணிட்டு, ஆனால் இவனுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் என்று நாம் சொல்லிவிட்டால் இவர்கள் நம்மையே மிரட்டுவார்களாம். யாரை மிரட்டுறீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படித்தான் நாங்கள் உண்மையை பேசுவோம், அப்படித்தான் எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு உடைப்போம். உங்களால் என்ன செய்ய முடியும்? என்ன தான் கிழிப்பீங்க நீங்கள்? எல்லாரையும் உருட்டி மிரட்டுவீங்களா? இதே போல் எல்லோருக்கும் இந்த மிரட்டல்கள் தொடர்கின்றன. ஏகலைவன் பார்த்திங்கனாக்கா, அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் இது சம்பந்தப்பட்ட பல தகவல்களை வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கின்ற சம்பவம் குறித்து அவர் நிறைய தகவல்களை அவருடைய ராவணா டிவி யூடியூப் சேனலில் அவர் வெளியிடுகிறார். அதனால் அவருக்கும் மிரட்டல்கள். அவரையும் இப்படி பண்ணுவேன், அப்படி காலி பண்ணுவேன், அது இதுன்னு மிரட்டல்கள். சரி, இதையெல்லாம் கடந்து இவர்கள் இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் கருத்துக்களை தெரிவிப்பவர்களை முதல்ல காவல்துறையை வைத்து மிரட்டுவது, அது வேலைக்காகாது அப்படின்னாக்க, இப்போ ஏகலைவன் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் அவர்களை கைபேசியில் அழைத்து மிரட்டுவது, இப்போ என் போன்றவர்களுக்கு மிரட்டல் விடுப்பது, இப்படி எல்லாரையும் மிரட்டி என்ன பண்ண முடியும்? உங்களால் உண்மையை மறைக்க முடியுமா? அவன் திமுககாரன் என்பது சத்தியமான உண்மை. அதுக்கு பல்வேறு ஆவணங்கள் இருக்குது. இப்போ இந்த ஆவணம், இப்போ இதை விட முக்கியமான வேறு ஒரு ஆவணம் இருக்க முடியுமா? திமுக கொடியை பிடிச்சிக்கிட்டு திமுகக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கான், திமுககாரனோடய சுற்றிக்கிட்டு இருக்கான், திமுக மாநாட்டிலே உழத்திக்கிட்டு இருக்கான், பதவியில் இருக்கான், போஸ்டரில் அவன் பேர் வருது. வேறு என்ன ஆவணங்கள் வேணும்? கூட்டங்களில், மேடைகளில் அவன் இருக்கான், உங்களுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவன் கலந்துக்கிறான். இத்தனையும் வந்ததுக்கு பின்னர் ஒவ்வொரு முறை நீங்கள் இது இல்லை என்று மறுக்கும் பொழுதும் புதிய புதிய ஆவணங்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது தொடர்ந்து நீங்கள் எங்களை மிரட்டி ஆஃப் பண்ணிடுவீங்களா? சரி, என்ன மிரட்டி ஆஃப் பண்ணுறீங்க? ஏகலைவன் சாரை மிரட்டி ஆஃப் பண்ணுறீங்க, மற்றவங்களே என்ன பண்ணுவீங்க? எப்படியும் அந்த உண்மை வெளில வந்துட்டு தானே இருக்கும், அதை மறுக்க முடியாது. அப்போ அங்கே எங்கே போய் உங்கள் மூஞ்சியை வச்சுப்பீங்க? அடுத்து கரூரில் போஸ்டரை ஒட்டுறாங்க. அதை அதிமுகவுடைய போஸ்டர்கள், யார் அந்த சார் என்ற போஸ்டர்கள் யார் ஒட்டுகிறார்களோ அவர்களில் பலரை கைது செய்திருக்கிறார்கள். எதற்காக கைது செய்தீர்கள் என்றால், இந்த இடத்தில் நீங்கள் போஸ்டர் ஒட்டக்கூடாது, அங்கே ஒட்டி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
சரி, எந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே திமுக போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. திமுக போஸ்டர் 2 வாரங்களுக்கு முன்னர் ஒட்டப்பட்டிருந்த அந்த போஸ்டர் மீது இந்த போஸ்டரை ஒட்டியதற்கு கைதாம். இந்த மாதிரியான அராஜகத்தை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு எங்கள் குரலை எல்லாம் நீங்கள் அடக்கி விடலாம் என்று மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறீர்கள். அது நடக்கப் போவதில்லை. இடும்பாவனம் கார்த்தி, நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி டங்ஸ்டன் விவகாரம் குறித்து ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அந்த கூட்டம் பார்த்திங்கனாக்கா ஒரு தெருமுனை கூட்டம். நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிய முறையில் நடக்கக்கூடிய கூட்டங்கள் தான். இங்கே காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டி அதெல்லாம் கிடையாது. எளிய முறையில் நடக்கக்கூடிய கூட்டம் தான் தெருமுனை கூட்டம்னா. அங்கே வரக்கூடியவர்கள் என்ன ஒரு 100 150 பேர் இருப்பாங்க. அதுக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. சீமான் வந்தாருன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படின்ற நிலையில் அந்த கூட்டத்தில் மேலே ஏறி கலாட்டா பண்ணுறாங்க. அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்கா மற்றவங்கெல்லாம் பயந்து ஆஃப் ஆகிடுவாங்க அப்படின்றது வேணால் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம். அது இனிமேல் நடக்க போகிறது இல்லை. நாங்கள் கேட்கத்தான் போகிறோம். யார் அந்த சார் என்கிற அந்த கேள்வி பதில் கிடைக்கும் வரை ஓயப்போவதில்லை. இது தமிழ்நாடு முழுக்க மூலை முக்கிலெல்லாம் கேட்கப்படக்கூடிய கேள்வியாகத்தான் இருக்கப் போகிறது. எங்களுடைய சந்தேகங்கள் வலுக்கின்ற வகையில் தான் இங்கே ஆவணங்கள் மேலும் மேலும் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு பூச்சாண்டி காண்பது போல் நீங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு வீடை அளவெடுக்கிறோம், அது வந்து ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருக்குது, இது மாதிரியான தகவல்களை கசிய விட்டு நீங்கள் திசை திருப்ப பார்க்கலாம். ஆனால் இந்த குற்றச்சாட்டிற்கு, அதாவது இந்த பாலியல் குற்றச்சாட்டில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், என்னென்ன விவிஐபிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், முக்கியமாக யார் அந்த சார், இதை வந்து மாசு சார், துணை மேயர் மகேஷ் சார், இந்த உதவாநிதி சார் போன்றவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட இந்த ஞானசேகரனுடைய பின்னணி குறித்து தகவல்கள் முழுவதுமாக வெளிவரும் வரையில் நாங்கள் ஓயப்போவதில்லை. எங்களை நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் மிரட்டலாம், எங்களை எல்லா வகையிலும் நீங்கள் வந்து முடக்கலாம் என்று முயற்சிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் முயற்சித்தாலும் இதையெல்லாம் கடந்து இந்த உண்மை வெளிவந்தே தீரும். இந்த கேள்வி என்பது பட்டி தொட்டிகளெல்லாம் சென்று சேரும். அங்கிருந்து அந்த மக்களுடைய குரலாகவே இது வெளிவரும். இதை இன்றைக்கு கூட்டணி கட்சிகளும் உணர்ந்தே இருக்கிறார்கள். அதனால தான் ஒவ்வொருத்தராக வந்து உங்ககிட்ட கேண்டுக்கிறாங்க. இந்த விஷயம் குறித்து பேச விரும்பவில்லை. நீங்கள் வேணும்னா திருமாவளவனை வந்து அந்த தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து அதுவும் பாருங்கள் எவ்வளோ அப்பட்டமாக இருக்குது பாருங்கள். தலைமைச் செயலகத்தில் சென்று ஸ்டாலினை சந்திப்பதற்கு முன் திருமா பேசியது, தலைமைச் செயலகத்துக்கு சென்று ஸ்டாலினை சந்தித்ததுக்கு அப்புறம் திருமா பேசியது அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னாக்க கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது. ஆகவே அரசு, குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையிலே புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இதை அரசியல் செய்து ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் குறியாக இருப்பது ஏற்புடையதல்ல. சொல்லப்போனால் இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. இதனை தங்களின் ஆதாய நோக்கிலே கையாளுவது வருத்தம் அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது, மிக கேவலமாக இருக்குது. அதாவது அவர்களுடைய மரியாதையை அவர்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். இந்த கேவலப்பட்ட கும்பலுக்கு ஆதரவு அளிக்கிறேன் பேர் வழி என்று, இவர்களுடன் கூட்டணியில் இருக்கிறேன் பேர் வழி என்று அவர்கள் மரியாதையை அவர்களே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான், உங்கள் உருட்டல் மிரட்டல் எல்லாம் எங்களிடம் செல்லுபடியே ஆகாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உண்மையெல்லாம் எப்பொழுதெல்லாம் எங்கள் கைக்கு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பகிர்ந்து கொண்டே இருப்போம். அதை வந்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மக்களுக்கு விட்டு விடுவோம், பார்வையாளர்களுக்கு விட்டு விடுவோம். இப்போ இந்த ஆவணத்தெல்லாம் முன்னாடி வச்சுட்டேன், மக்கள் பார்க்கட்டும், பார்வையாளர்கள் பார்க்கட்டும், நீங்கள் முடிவெடுங்க. இவன் திமுக காரனா இல்லையான்றதை நீங்களே முடிவெடுங்க. அதை மிரட்டி உருட்டியெல்லாம் மாற்ற முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.